ஹலோ எவ்ரிவான். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த காலேஜில் வந்து NIRF ரேங்கிங்கில் எந்த ரேங்கிங்கில் இருக்காங்க இப்போ 2023 அப்படின்னும், அண்ட் இந்த காலேஜில் என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் முக்கியமாக ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸில் ஒரு நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்க கல்லூரியில் இந்த கல்லூரியும் ஒரு முக்கியமான கல்லூரி. சரிங்களா, அதை பற்றி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். என்ன சேலரி ரேஞ்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க 2023 அப்படிங்கிறதும் காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களும், அண்ட் ஃபர்தராக அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜோட கட் ஆஃப் என்ன, ஓப்பனிங் கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே சார், இப்போது இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் குனியமுத்தூரில், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அண்ட் பாலக்காடு கோயம்புத்தூர் ஹைவேயில் இருக்குன்னு சொல்லலாம், குனியமுத்தூர்கிட்ட. ஓகேங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2718 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடுங்க. ஓகே, ஃபர்தராக இந்த காலேஜ் NIRF ரேங்கிங்கில் ஒரு நல்ல ரேங்கிங் எடுத்துருக்கக்கூடிய கல்லூரி. NIRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 ஓவரால் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவராலாக இந்தியா ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101 150 இந்த ரேங்கிங்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்கிங்கில் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எந்த ரேங்கிங்கில் இருக்குன்னா 77வது பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா UG கோர்சஸ் அண்டு PG கோர்சஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். பிடெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா BEல சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டிசைன் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸும் உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக EEE டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு கோர்ஸும் கொடுக்குறாங்க. ECE டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸும் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடெக்கில் உங்களுக்கு CSBS கோர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது பவர்ட் பை TCS கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே சார், அடுத்ததாக இங்கே போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் PG கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், MBA கோர்சஸும் அண்ட் இன்ஜினியர் டிசைன் இது மாதிரியான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸாக 5 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. MTechல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 5 இயர் இன்டகிரேட் கோர்சஸாக கொடுத்துட்ருக்காங்க, MTech கோர்ஸாக. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு இந்த காலேஜில் ஒரு 65% வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கிற 35% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நம்ம பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து காலேஜ் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக டொனேஷன்ஸ் போகுது. சரிங்களா, டொனேஷன்ஸ் போகுது. டொனேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக காலேஜை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக லேக்ஸில் போகுது. அது என்னங்கிறது இங்கே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போது இந்த காலேஜில் வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 1.5 வரைக்கும் கோர்ஸ்க்கான ஃபீஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இது வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். எக்ஸாக்ட் ஃபீஸ் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக காலேஜை வந்து அப்ரோச் பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 lakh கண்டிப்பாக ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா ஹாஸ்டல் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 1.2 அந்த ரேஞ்சிலையும் இருக்குது, 1.5 அந்த ரேஞ்சிலையும் இருக்குது பர் ஆனம்க்கு. ஓகேங்களா, ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 1.2 lakhல இருந்து உங்களுக்கு 1.5 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம எது மாதிரியான ரேஞ்சில் இருக்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பொறுத்து உங்களுக்கு 2 lakhல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபீஸ் வந்து வேரி ஆகும். எக்ஸாக்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் காலேஜில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு ஃபீஸ் தான்.
இப்போ லாஸ்ட் இயர் 2023 2024 என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். அதிகப்படியாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக கோயம்புத்தூர் சைடு வந்தால் நம்ம பிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காலேஜாக ஸ்ரீ கிருஷ்ணா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, ஓப்பனிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக அதில் தெரியும். ஓசி கம்யூனிட்டிக்கும் பிசி க்ளோசிங் கட் ஆஃப், ஹை கட் ஆஃப்னா வந்து உங்களுக்கு ஓப்பனிங் கட் ஆஃபும், லோங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு கட் ஆஃபும் அண்ட் ரேங்கிங்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கட் ஆஃப் அண்ட் க்ளோஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 196.5 ஓப்பன் ஆகி க்ளோசிங் 192.5 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? பிசி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து நான் சீக்கிரஸ்னால படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 192.5 உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃபாக 190 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பாக 190 இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அந்த டேட்டாஸ் பார்த்தாவே தெரியும். சரிங்களா? கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 190 கம்பல்சரி இருக்குன்னா உங்களுக்கு தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கான கைடன்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், அதுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை அந்த டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்கள் வந்து இப்போது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் இங்கே ஸ்ரீ கிருஷ்ணாவில் எந்த கட் ஆஃபில் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் ஒரு 140 கட் ஆஃப் இருந்தாலுமே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஓவராலாக 140 ஒரு 150 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாலே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ளோசிங் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் எப்படி போயிருக்கு அப்படின்னா எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி செக்டர், ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம், 170 ஓப்பன் ஆகி 145 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் சீட்ஸும் இன்டேக்கும் அதிகம் அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 128 க்ளோஸ் ஆகிருக்குங்க. பார்த்தீங்களா? 128 க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏக்கு 128, எஸ்சிக்கு 129 இது மாதிரியான கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல கட் ஆஃப் இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மெக்கானிக்கல் மாதிரியான டிபார்ட்மெண்ட்டு, சிவில் இப்படிலாம் வரீங்க அப்படின்னா 180க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருக்குன்னா தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணாவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜஸோட பிளேஸ்மெண்ட்ஸ், முக்கியமாக நம்ம காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்சும் எந்த அளவுக்கு ஒரு நல்லா கொடுத்துருக்காங்க, டாப் கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 பேட்சுக்கு, ஆக்சுவலாக வந்து 2023 பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 40 லட்சம் per annum வரைக்கும் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ் எபோவ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வந்து வருஷ சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இதே 187 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. இந்த சேலரி ரேஞ்சில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. 481 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே 6 லட்சம் பர் வருஷத்துக்கு வந்து சேலரி வாங்குற மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. 697 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேலே வந்து வருஷ சம்பளம் வாங்குற மாதிரி பிளேஸ் ஆகியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 lakhs per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு டேட்டாஸ் பார்த்தாவே தெரியும். காலேஜில் இந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 97% வந்து கொடுத்துருக்காங்க. 2024 வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சோஃபார் கோர்சஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபர்தராக தான் தெரியும். நல்ல சேலரி பேக்கேஜுங்க. ஓகேங்களா? டேட்டாஸ் எல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
ஃபர்தராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் சரி அண்ட் எஜுகேஷன்ஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இதுதான் நம்ம வந்து ஸ்ரீகிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். சரிங்களா, இந்த காலேஜை பற்றி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் ஒரு நல்ல கல்லூரியாக உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுக்கான சரியான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, கவுன்சிலிங் மூலியமாகவே நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாராளமாக ஒரு கம்மியான கட் ஆஃபாக இருந்தாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரியான நல்ல கல்லூரியில் படிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் தாராளமாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விதமான கைடன்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் அதில் வந்துட்டு இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.